ஹலோ கைஸ், இன்றைக்கி நாங்கள் கண்டுபிடிக்கலான்னு வந்திருக்கோம். நாங்களே ரெடி பண்ண பால் செட்டு அந்த மாவை போட்டு பிடிக்கலான்னு காட்டுப்பா. இன்றைக்கி கண்டுபிடிக்குமா இல்லையா நாங்கள் பால் செட்டு எடுத்துக்கின்னு இன்றைக்கி நாங்கள் கண்டுபிடிக்கணுமா இல்லை பார்த்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். சின்னம்பேட்டை சிறுவாபுரி ஏரியில் வந்திருக்கிறோம். ஜிலேபியும் கண்டையும் ரெண்டுத்தையும் பிடிக்கலான்னு எது மாட்டுறதுன்னு பார்ப்போம். ரெண்டுத்துல எது கட்சியெல்லாம் சந்தோஷம்தான். அதனால் ரெண்டுத்துக்கு டயர்டாக வந்திருக்கோம். நிறைய பேர் பிடிச்சும் போகிறாங்க, நம்மளும் பிடிக்கலான்னு வந்திருக்கோம். ஹாய் கைஸ், ஜிலேபி பிடிக்க வந்துக்கிறோம். வெயில் சரியான வெயில், மீன் ஒன்றும் மாட்டலை. ஒரு 3 ஜிலேபி தான் மாட்டிருக்கு. ஒரு கிலோ 3 வயசில் 1 கிலோ சைஸ் வரும். நீரில் எவ்வளோ தண்ணி இருந்துச்சு, இப்போ எவ்வளோ தண்ணி கம்மியாகிடுச்சு பாருங்கள். ஒன்று சொல்லாமல் போயிட்டேன். அங்கே அடிக்குதான். நான் பால் செட்டு ரெடி பண்ணி இன்றைக்கி வந்து போட்டதில் நம்ம கையை அறுத்துக்கணும். நூல் செம்ம சாப்பாகுது, நம்ம கையை அறுத்தடிச்சு. பாருங்க, தூண்டியாக போட்டு வச்சுருக்காரு. ரொம்ப நேரம் ஆகுது, மீன் ஒன்றும் கிடைக்கல. ஆனால் கிடைச்சா எல்லாமே சரியான சைஸ் தான் கிடைக்குது. பயில் தெரியுதா, ஒரு 3 மீன் பிடிச்சி வச்சுக்கிறாரு. ரொம்ப நேரமாக ஆகுது, ஒன்றும் கிடைக்கல. உங்களுக்காக இந்த பதிவு எடுத்து போடுறோம். விட்டுடுச்சு. சரியான வெயில் காயுது. இன்றைக்கி என்ன ஆச்சுன்னு நம்மளால் முடியல, வெயிலில். அதனால் கொடையிட்டு வந்துட்டோம். ஏரி ஃபுல்லாக ஜிலேபி மீனுங்க செட்டு நிறைய மிதக்குது. வலை விட்டு நிறையா மீன் செட்டு போயிடுச்சு. ஒரு வழியா நம்மளும் ஒரு ஜிலேபி மீனை பிடிச்சிட்டோம். நல்ல ஒரு சின்ன சைஸ் தான், ஆனால் நம்மளே ஃபஸ்ட்டு ஜிலேபி செமையாக பிடிச்சிட்டோம். கைஸ், ஒரு வழியா மணி 4 மணி ஆகிடுச்சு. காலையில் 10:30 மணிக்கு வந்தோம். எப்படியோ 2 பேரும் நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு 7 கிலோ ஜிலேபி பிடிச்சிட்டோம். ஒரு 6 ஜிலேபிஸ் நல்ல சைஸான ஜிலேபி. மற்றெல்லாம் கொஞ்சம் சின்னதான். இது ஃபுல்லாக ஒரு 7 கிலோ எடை போட்டதில்ல. காலையில் வந்து சாயந்தரம் ஆகிடுச்சு. கைஸ், இவ்வளோதான் எங்களால் பிடிக்க புரிஞ்சுது. இதோட வீடியோ போட்ட அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் போட்டு போங்க. நன்றி.